கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நன்றியை சொல்கிறேன். இந்த நாளில் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை தியானிக்கும்படியான கர்த்தர் நல்ல ஒரு கிருபை தந்திருப்பதற்காக தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்திலையும் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்கிறார். உங்கள் இதயம் கலங்காமல் இருப்பதற்காக. உங்கள் இதயம் கலங்கி போயிருக்கலாம், தயங்கி போயிருக்கலாம், இதயத்திலே ஒரு பயங்கரமான சோதனையோடு கூட போராட்டத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இதயம் கலங்காதிருப்பாராக. வேதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அந்த இளைப்பாறுதலை ஆறுதலை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, வேதத்திலே மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் சொல்கிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய்னு சொல்லி 12 வருஷமாய் பாடுபட்ட ஒரு ஸ்திரீ, அவள் ஆசைகள் எல்லாம் விற்று வைத்தியம் பார்த்தாள். எங்கெல்லாம் வைத்தியம் பார்க்கணுமோ அங்கெல்லாம் கடந்து போனால், விசுவாசத்தோடு கூட போனால், இந்த வைத்தியர்கிட்ட போனால், இந்த மருத்துவரிடத்தில் போனால் எனக்கு சுகம் கிடைக்குமே என்று சொல்லி ஓடினாள், ஓடிக்கொண்டே இருந்தாள். ஆனால் பாருங்கள், எல்லாவற்றையும் விற்று மருத்துவம் பார்த்தும் சுகம் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவள் சோர்ந்து போகவில்லை. கேள்விப்படுகிறாள், நம்முடைய பகுதியில் இயேசு ஒருவர் வருகிறார் என்று சொல்லி அவள் கேள்விப்பட்டு, எப்படியாவது அவருடைய ஓரமாய் அந்த வஸ்திரத்தை தொற்றணும், அப்போ நம்ம சுகம் பெற்றுகிறோம்னு சொல்லி மருத்துவ மேலே இருந்த நம்பிக்கை விசுவாசத்தை இருந்தவள் தேவனிடத்திலே விசுவாசமாக இருந்தாள். தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து அவரை பார்த்து அவரை தொட்டவுடனே, வஸ்திரத்தை தொட்டவுடனே அவள் அந்த நிமிஷம் சுகம் பெற்றாள். அவர் திரும்பி பார்த்து சொன்னார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? நடுங்கி நான் தான் என்று சொன்னார். அந்த நேரத்தில் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய்ன்னு சொல்லி அந்த பாடுபட்ட 12 வருஷம் பெருமுள்ள ஒரு ஸ்திரீ சுகத்தை பெற்றது போல, அவள் விசுவாசம் ரட்சித்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்திலையும் விசுவாசமாறு, தேவனிடத்திலையும் விசுவாசமாறு. இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.